ராமேஸ்வரத்தில் கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். யார் அந்த 2 பேர்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க விஸ்வநாதன். வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த மல்லியா நகர் பகுதியை சேர்ந்த தம்பதிகள் நேற்று மாலை பாத்தீங்கன்னா தங்கள் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து அவங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கு சாலையை நடந்து சென்றிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சாலை ஓரத்தில் மது எடுத்துக் கொண்ட 4 இளைஞர்கள் தம்பதிகளை தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பெண் அலையில் எடுத்துக் கொண்டு ஆள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு சென்ற எடுத்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மதுபோதை தடுத்து பிடித்தது ஒருவர் நேற்று பிடித்து போலீஸ் ஒப்படைத்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது மேலும் 2 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க. கைது செய்து விசாரணை பெற்ற அந்த இளைஞரோட போலீசார் விசாரணை நடத்தியது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியா தொந்தரவு செய்யும் எண்ணத்தோடு நாங்கள் நடந்து கொள்ளல. தங்கள் பகுதியில் புதிதாக 2 தம்பதிகள் அவங்க எந்த பகுதியை சேர்ந்த விசாரணை நடத்திய போது தம்பதிகளுக்கும் இளைஞருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தை கைகலப்பாக மாறியது. நாங்கள் வேற எந்த ஒரு எண்ணத்திலையும் அந்த பெண்ணிடம் நடந்து கொள்ள என்ன ஒரு தெரிவித்ததாக போலீஸ் கூறப்பட்டுள்ளது. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய முழு விவரங்களுக்கும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.